வெல்கம் டு Nasykitchen. நம்ம இன்னைக்கு சூப்பரான பைனாப்பிள் கேசரி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னைக்கு ஒரு கப் பைனாப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு கப் சர்க்கரை, ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் முந்திரியத்தை உடச்சி வச்சுருக்கேன். அண்ட் 10 திராட்சை எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். நெய் சூடானதும் முந்திரியெல்லாம் போட்டு வறுத்துப்போம். நல்லா முந்திரி நல்லா வறுத்ததும் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ரவையை வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மணலாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை நல்லா வதக்கிக்கலாம் நெய்யில். பாருங்கள், இப்போ இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குங்குமப்பூ ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கொதிச்சோடனே கொஞ்சம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிப்போம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கும். பாருங்கள், ரவை கொஞ்சம் வெந்துட்டுருக்கும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா தண்ணியாகும், நல்லா கிண்டி விடுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிப்போம். நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. டூட்டி ஃப்ரூட்டி நான் க்ரன்ச்சினஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Nasykitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.